வரும் 22ஆம் தேதி வரை தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளதை முன்னிட்டு இத்தடை அமல்படுத்தப்படுகிறது. தேசிய தேர்வு முகமை கேட்டுக் கொண்டதற்கு இணங்க இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. கடந்த மே 3ஆம் தேதி நடந்த தேர்வில் வினாத்தாள் கசிந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் டெலிகிராம் செயலி மூலம்தான் அது பரப்பப்பட்டது தெரியவந்தது. இந்நிலையில் மறுதேர்வின் போது வினாத்தாள் கசிவதை தடுக்கும் நோக்கில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டு 21ஆம் தேதி நடைபெறவுள்ளதை முன்னிட்டு இத்தடை அமல்படுத்தப்படுகிறது. தேசிய தேர்வு முகமை கேட்டுக் கொண்டதற்கு இணங்க இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. கடந்த மே 3ஆம் தேதி நடந்த தேர்வில் வினாத்தாள் கசிந்த விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் டெலிகிராம் செயலி மூலம்தான் அது பரப்பப்பட்டது தெரியவந்தது. இந்நிலையில் மறுதேர்வின் போது வினாத்தாள் கசிவதை தடுக்கும் நோக்கில் இந்தியாவில் வரும் 22ஆம் தேதி வரை தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீட் மறுதேர்வு வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ளதை முன்னிட்டு இத்தடை அமல்படுத்தப்படுகிறது. தேசிய தேர்வு முகமை கேட்டுக் கொண்டதற்கு இணங்க இந்நடவடிக்கை எடுக்கப்படுவதாக மத்திய மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. கடந்த மே 3ஆம் தேதி நடந்த தேர்வில்